மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். யாழ் மிருசூல 8 பேர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டு மிக மோசமாக ஒரு டெனேஜ் குழியில புதைக்கப்பட்ட சம்பவத்துல ஒரு இராணுவ வீரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது ஜனாதிபதி பொது மன்னிப்புல அவர் விடுதலை ஆனாரு. இப்ப கொழும்பு உச்ச நீதிமன்றம் இவருக்கான ஒரு பயண தடையை விதிச்சிருக்குது. ஏன், எதனால, யார் இவரு, எதற்காக செஞ்சாரு, எப்படி இந்த படுகொலைகள் எல்லாம் நடந்து முடிந்தது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிருசுவில் அகதிகளாக இடம்பெயர்ந்த ஒரு குடும்பம் அல்லது ஒரு சிலர் மீண்டும் 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் தோட்டங்களை பார்க்கலாம், துறவுகளை பார்க்கலாம், வீடுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுடைய அனுமதியோட அங்க போறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்வையிட்டுட்டு வீடு திரும்புகின்ற இந்த சந்தர்ப்பத்துல திடீரென அரைகுறையாக புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சடலத்தை பார்க்கறாங்க. உடனடியாக வீட்டுக்கு வந்து குடும்பங்களோட பேசிட்டு டிசம்பர் 20ஆம் தேதி மீண்டும் அந்த பொடியை பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போன சந்தர்ப்பத்துல 2 இராணுவ சிப்பாய்கள் இவங்களை சுற்றி வளைச்சு பிடித்து கண்களை கட்டி மிக பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க. கழுத்தறுத்து இவங்களை அப்படியே டெனேஜ் குழி ஒன்றுல போட்டு மூடிட்டாங்க. உயிர் தப்பி உயிர் பிழைத்தவர் ஊருக்கு இந்த விஷயங்கள் குறித்து சொன்னதுனால போலீசார் அந்த இடத்துக்கு போய் இது சம்பந்தமான ஒரு விசாரணையை முன்னெடுத்தாங்க. இந்த விசாரணையில குறித்த டெனேஜ் குழியில இருந்து 8 பிரேதங்களையும் வெளியில எடுத்தாங்க. இந்த பிரேதங்களை வெளியெடுத்ததுக்கு பின்னால இந்த கொலை எப்படி நடந்த அப்படின்ற ஒரு விஷயத்த மாவட்ட வைத்திய அதிகாரி அவருடைய அறிக்கையும் அவருடைய சாட்சியத்தையும் அவர் முற்படுத்தி இருந்தார், வழங்கி இருந்தாரு. அதுல மிக பயங்கரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கழுத்தறுத்து இவர்கள் படுகொலை செய்யப்பட்டுத்தான் இந்த டெனேஜ் குழியில புதைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. இதுல கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வயது சிறுவன் பிரசாத் என்ற ஒரு பையன், டீனேஜ் பருவத்துல 3 குழந்தைகள், 41 வயதுக்குள்ள எஞ்சியவங்க. இந்த குழந்தைகளை கழுத்தறுக்கிறதுக்கு கொலை செய்வது என்பது கொடுமை. கழுத்தறுத்து கொலை செய்வது என்பது அதை விட கொடுமை. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கு முன்னால அவங்களுக்கு முன்னாலே கழுத்தறுக்கிறதுன்றது அதுவே மிகப்பெரிய ஒரு கொடுமை இல்லையா? பின்பு இந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டது. சாவகச்சேரி கோர்ட்ஸ்ல முதற்கட்டமாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. பின்பு அனுராதபுர நீதிமன்றத்துல இது வழக்கு அது நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சட்டமா அதிபர் திணைக்களம் செய்தது. 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு இதற்காக நியமிக்கப்பட்டு அந்த விசாரணைகள் துரிதகதியில நடக்க ஆரம்பிச்சது. இது குறித்து அப்போதைக்கு 5 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு இந்த ஒரு வழக்கு அவங்களுக்கு எதிரால நடக்க ஆரம்பிச்சது. எந்த ஒரு உடம்பு யாருடையது என்று பார்க்க போன இடத்துல 8 உயிர்களை கொடுக்கிற மாதிரியான அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. ஆனால் குறித்த அந்த பெண்ணுடைய சடலம் என்ன ஏது என்பது இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகு இந்த விசாரணையில இவங்களுக்கு எதிராக துரிதகதியில் இந்த விஷயம் நடக்கணும் என்பதற்காக மாவை சேனாதிராஜா அன்றது ஜனாதிபதி அன்னைக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தாரு. பல்வேறு மனித உரிமை குழுக்கள் இந்த விஷயத்துல தலையிட்டதுனால இந்த ஒரு வழக்கு துரிதகதியில நடக்க ஆரம்பிச்சது. முறையில்லாமல் கைது செய்தது, சித்திரவதைக்கு உட்படுத்தியது, மறைத்து வைத்தது, அறுத்து படுகொலை செய்தது, டெனேஜ் குழியில போட்ட குற்றம் என்று 14 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அந்த ஒரு வழக்கு ஓட ஆரம்பிச்சது. 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி குறித்த 8 பேரையும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி கழுத்தறுத்து படுகொலை செய்த குற்றச்சாட்டுல இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் சுனில் ரத்நாயக்க என்பவருக்கு எதிராக சந்தேகமின்றி குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டதனால அவருக்கான மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கி எஞ்சிய 4 பேரையும் அந்த குற்றத்திலிருந்து அந்த நீதிபதி குழாம் விடுதலை செய்தது. உடனடியாக சிறைவாசத்தை ஆரம்பிச்ச இந்த நபருக்கு கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னால அவர் செஞ்ச ஒரு புண்ணியமான ஒரு வேலையாக கருதி அவர் என்ன பண்ணினார்னா, இந்த குறித்த சிப்பாய்க்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செஞ்சாரு. இந்த ஒரு விடுதலைக்கு பின்னால குறித்த இந்த குடும்பத்தினர்கள் அல்லது இவங்க பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் அந்த காலகட்டத்தில்
உச்ச நீதிமன்றத்துல வந்து அடிப்படை 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதுல குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு எது சொல்லுதோ ஒரு பொது மன்னிப்புக்கோ, அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த ஒரு விடுதலை நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆட்சேபித்து ஒரு மனு தாக்கல செய்தாங்க. இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, கோட்டாபய ராஜபக்ச அவங்களுக்கு வந்து 2024ஆம் ஆண்டு இந்த விடுதலை குறித்த சமர்ப்பணங்கள உடனடியாக கோர்ட்ஸுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பாணைய விடுத்தாங்க. அதுக்கு பிறகு இவர் எதை கொடுத்தார், என்ன ஏது என்பது தெரியல. அதுக்கு பிறகு அவ்வப்போது இது விசாரணைக்கு வந்ததுனால, கடந்த சில தினங்களுக்கு முன்னால இது சார்ந்த விசாரணைகள் அனைத்தும் முற்று பெற்ற நேரத்துல, முதற்கட்டமாக உச்ச நீதிமன்றம் குறித்த இந்த ராணுவ சிப்பாய்க்கு எதிராக வெளிநாட்டு பயண தடைய விதிச்சதோட, இவருடைய கடவுச்சீட்டை உடனடியாக நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இவர் விஷயத்துல இவருடைய விடுதலை குறித்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்படும். இதற்கு பிறகு அவர் ஒரு மரண தண்டனை கைதியாக மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் சட்டவாக்கம். அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான முதற்கட்டமாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை இப்போது பார்க்கப்படுகிறது. இங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ இதற்கு முன்னாலும் துமிந்தடி சில்வான்ற ஒருத்தருக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்ததுனால மீண்டும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் அவர் சிறைக்கு போற மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல பாத்தீங்களாக இருந்தா, மைத்திரிபால சிறிசேன ரோயல் பார்க் அடுக்குமாடியில நடந்த ஒரு படுகொலையில சம்பந்தப்பட்டவர் வந்து ஜூட் ஆண்டனி ஜெயமக என்ற ஒரு வாலிபருக்கு பொது மன்னிப்பா அவர் கொடுத்திருந்தாரு. அந்த கொலை ஒரு வெளிநாட்டு பெண்மணியை படுகொலை செஞ்சிருந்தாரு. தலையில மட்டும் 64 காயங்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு படுகொலை செஞ்சவருக்கு மைத்திரிபால சிறிசேனையும் பொது மன்னிப்பு கொடுத்தாரு. அதுவும் சவாலுக்கு உட்பட்டதுக்கு பிறகு அவரையும் உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் வெளிநாட்டுக்கு அதுக்கிடையில பயணமாகிட்டாரு. இதுவரைக்கும் அவர் நாட்டுக்கு கொண்டு வரப்படல. ஆனால் அன்று உச்ச நீதிமன்றம் வந்து இவரை உடனடியாக வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு விஷயத்தை சட்ட அதிபருக்கு அறிவுறுத்தியும் கூட இன்னும் அது நடக்கவில்லை. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏன் இந்த ஒரு விஷயம் சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது? முறையில்லாம கொடுத்ததுனாலதான் அந்த பொது மன்னிப்பு சவாலுக்கு உட்படுத்தப்படுது. ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பு எப்படி வழங்கணும், அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது, படிமுறை இருக்குது. முதலாவது, ஜனாதிபதி அவர்கள் இப்படியான ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிறதாக இருந்தால் முதலாவது அவர் என்ன பண்ணணும்னா, இந்த ஜட்மெண்ட்டை வழங்கின நீதிபதிகளிடம் அது சம்பந்தமான அறிக்கையும் அது சம்பந்தமான ஒரு ஆலோசனையும் அவர் பெறணும். அவர டேபிளுக்கு வந்ததுக்கு பின்னால இந்த ஒரு விஷயத்தை இவர் மீண்டும் சட்ட அதிபருக்கு அனுப்பணும். அவங்களோட ஆலோசனையை பெற்றதுக்கு பின்னால அது சம்பந்தமான தகவல்களை திரட்டினதுக்கு பின்னால மீண்டும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நீதித்துறை சார்ந்த அமைச்சருக்கு அனுப்பி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பெறப்பட்டு இது சம்பந்தமாக முழுக்க ஹிஸ்டரி பண்ணினதுக்கு பின்னாலதான் ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்புக்கான அடுத்த ஸ்டெப் அமையணும் அப்படின்றது வந்து அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியே முழுக்க முழுக்க கொடுத்ததாக தெரிய வருது. ஏன்னா இந்த ஒரு சிப்பாய் விஷயத்திலும் அது நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் குற்றவாளிகள் உண்மையிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும். அப்பாவி ஒரு குடும்பமோ அல்லது 8 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதுன்றது யாராலையும் அனுமதிக்கவும் முடியாது. எந்த ஒரு மனசாட்சி உள்ளவரும் அதை ஏற்றுக்கொள்ள போற இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இதுக்கு மேல நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இலங்கைக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் பிரித்தானியா, இங்கிலாந்து நாடு பயண தடையும் சொத்துக்களை முடக்கிற என்ற ஒரு சட்டத்தினையும் வகுத்திருக்கு. யாருக்கு எதிராகண்டா, மூத்த ராணுவ வீரர்களுக்கு எதிராக என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. காரணம், உள்நாட்டில் நடந்த போர்க்குற்றங்கள் செய்ததாகவும் மனித உரிமைகள் கடுமையாக மீறப்பட்டுறதுக்கு இவங்க பக்கபலமாக இருந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுல இவங்களுக்கான தடைய அந்த அரசு நியமிச்சிருக்குது. அந்த பேர் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் ஆயுதப்படைகளின் தளபதி சவேந்திர சில்வா, இரண்டாவது கடற்படை தளபதி வசந்த கருணாகுட. இவர் விஷயத்துல வந்து கொழும்பு பகுதியில வந்து 11 இளைஞர்களை கடத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டுல இவருக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த ஒரு விஷயமும் விமர்சனத்துக்கு உள்ளானதை பார்க்க முடிந்தது. மூன்றாவது, முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய என்றொருவர். நான்காவது வந்து விடுதலை புலிகளின் இராணுவ தளபதியாக இருந்த கருணா அம்மான். இவர்களுக்கான தடையை தான் இங்கிலாந்து அரசு விதித்திருக்கிறது என்ற ஒரு விஷயமும் இப்போது வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. இது யுத்தமா இல்ல வன்மமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து நிற்குது இல்லையா?
யுத்த காலத்துல கூட சிறுவர்கள் கொல்லப்படக்கூடாது, பெண்கள் கொல்லப்படக்கூடாது, வயதுல மூத்தவங்க கொல்லப்படக்கூடாது என்பதாம் யுத்த தர்மங்கள். இவர்கள் யுத்தத்துக்காக போனவங்க இல்ல, சொத்துக்களை பார்க்க போனவங்க. இவங்க மீது இப்படியான ஒரு விஷயத்தை செய்தது என்பது எந்த ஒரு மனசாட்சியின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். இராணுவ வீரர் என்பது அது அரசு கொடுத்த பதவி, அது நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பை வழங்குகின்ற பதவி, அது வன்மங்களையும் பழி தீர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதவி நிலை கிடையாது. சட்டத்தை ஏமாற்றலாம் சில காலங்கள் தான். அது நிச்சயமாக நீதம் பெற்றுக் கொடுக்கின்ற காலம் வரும் பொழுதோ அந்த குற்றத்துக்கான தண்டனைகளை பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. எனவே இது போன்ற நிலைகள் மாற வேண்டும். மக்களுக்கான பாதுகாப்பினை இராணுவ தரப்புகள் வழங்க வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.